இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுத்து பலி கொடுப்பதற்காக வேண்டி படுக்க வைப்பாங்க. அந்த இடத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த மினாரில் தான் ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய இடம் இருக்கின்றது. அந்த ஷைத்தானுடைய அந்த கல் இருக்கும் இடத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக நாம் உம்ரா செய்வதற்காக வேண்டி எஹ்ராம் அணிந்து நிய்யத் வைப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலுக்கு செல்ல இருக்கின்றோம். மீகாத் ஜோரானு என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு செல்ல இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்னால் அந்த பள்ளிக்கு சென்று வந்ததற்கு பின்னால் வரும் வழியிலே குர்ஆன் இறங்கிய மலை காரை ஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ரசூலாக தேர்ந்தெடுத்த மலை, குர்ஆன் இறங்கிய மலை. அந்த மலையிலே இறங்கக்கூடிய அந்த ஹிரா என்ற குகையை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அரபில ஜபல் நூர் சொல்லுவாங்க. அந்த மலையை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். தார ஹிரான்னு சொல்லுவாங்க. அந்த மலையை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்ததாக அன்னை ஹதீஜா நாயகி அடக்கப்பட்ட இடம் மக்பரா முஅல்லான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் பார்க்க இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி அன்னை ஹதீஜா நாயகியுடைய அடக்கஸ்தலம். அதற்கடுத்ததாக மஸ்ஜித் ஜின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அதற்கடுத்ததாக மஸ்ஜிதுல் ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அதற்கடுத்ததாக மஸ்ஜித் ஷஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இன்ஷா அல்லாஹ் அந்தந்த இடங்களுக்கு சென்று அதனுடைய சிறப்புகளையும் வரலாறுகளையும் நாம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஹாஜிகளான ஒரு முக்கியமான விஷயம் இது நம்ம டைமிங் முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா அந்த டைமிங் நம்ம தவற விட்டோம்னு சொன்னா மற்ற இடங்களுக்கு காட்ட மாட்டாங்க, அதிகமாக டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா பஸ் எல்லாமே ஷெட்யூல் பஸ் தான் இங்க வர்றது ஃபுல்லா. ஏன்னா அடுத்த ட்ரிப் 1 மணிக்கு மதினா போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு டைமிங் பாத்துக்கோங்க. அந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்தையும் திருப்தியா பார்க்கலாம். அதே போல நம்ம கொடுக்குற டைமிங்குள்ள நீங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்துருங்க. யாரும் எங்களுடைய பிரைவேட்டா எந்த வேலையும் பார்க்காதீங்க தயவுசெய்து. எந்த வேலையும் நம்ம இந்த லோக்கல் ஜியாரத்து அடுத்து நம்ம தாயிஃபுக்கு போறோம், அந்த ஜியாரத்து எதுவாக இருந்தாலும் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அமல்களை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.